கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதன் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதை நம்மில் எதிர்பார்க்கிறார். நன்றி என்பது நன்றி உள்ளவர்களாயிருப்பது அது ஒரு தேவனுடைய குணாதிசயம். உதாரணமாக, நாம் தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெறுகிறோம். அன்றாட வாழ்க்கையில் தேவன் நம்மை பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்மோடு வருகிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். இப்படியாக அநேக நன்மைகளை நமக்கு செய்கிறார். அதற்காக நாம் முதலாவதாக தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதன்பின் அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்விலே நமக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் செய்கிற உதவிகளுக்கும் நாம் அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்து தாங்கள் சுகமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அப்படி அவர்கள் போகும்போதே வழியிலே சுகமடைந்து விட்டார்கள். உடனே ஒரே ஒரு மனிதன் திரும்ப வந்து இயேசுவிடத்தில் தன்னை காண்பித்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான். அப்பொழுது இயேசு கேட்டார், சுகமான பேர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், நாம் தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிகிறது. மட்டுமல்ல, தேவன் நம்மிடத்தில் நன்றி அறிதலை எதிர்பார்க்கிறார் என்பதும் நமக்கு திட்டமும் தெளிவுமாக புரிகிறது. அதைத்தான் தாவீது ராஜா கூட சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனங்களிலே இவ்விதமாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவர் உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு நன்மை செய்துவிட்டால் அது தேவன் நமக்கு செய்ய வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு நாம் சும்மா இருந்து விடக்கூடாது. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அப்படியே நமக்கு நன்மை செய்கிற யாவருக்கும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. இவ்விதமான தெய்வீக குணம் எங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்பட உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.